1 மந்த்துக்கு தேவையான கிராசரி எல்லாமே இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டு வாங்கி வச்சுட்டேன். எப்போயுமே நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சு மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். டின்னர் எப்போயுமே அத்தை வீட்டில் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இந்த கிராசரி வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டோட்டலி வந்து 1500 தான் வரும் மந்த்லி. வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அம்மா வீட்டிலேருந்து வரும்போது இந்த காஷ்மீரி வத்தல் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். இது வச்ச நேரமோ என்னமோன்னு தெரில, அப்படியே ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரே சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ அது ட்ரை ஆகவே இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே பிரியாணி ஸ்பைசஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே 5 பெட்டி ஒதுக்கியாச்சு. ஸோ தட் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எப்போயுமே இந்த ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபெனலை வந்து மறந்துடுவேன். இதை வந்து அப்படியே டேரெக்டாக பாட்டில் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு செஞ்சுவேன். இன்றைக்கி என்னமோ ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே கையோட எல்லா மசாலா பாக்ஸுமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் 1 வீக்குக்கு நம்மளுக்கு வந்து டென்ஷனே இல்லை. சமையல் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கம் சந்திக்கேன். பாய்.